விவேகமிக்க விருச்சிக ராசி, விருச்சிக லக்ன நேயர்களே, நீங்க மறக்க வேண்டிய குணம் என்ன தெரியுமா? உங்ககிட்ட ரொம்ப அன்பா பழகுறவங்க இருக்காங்க இல்லையா? அவங்கள அடிக்கடி சிடு சிடுன்னு பேசிடுவீங்க. சிடு சிடுன்னு பேசுறது உங்களுடைய இயல்பான குணம். அதை மறந்துருங்க. இந்த கேலி பேசுறது, கிண்டல் பேசுறது இதெல்லாம் நீங்க பிறக்கும் போதே உங்களோட உண்டான குணம். ஆனா அந்த குணத்தை அந்த வயசானவங்ககிட்டையும் காட்டுவீங்க. அவங்கள கேலி பண்ற மாதிரி சில மட்டு மரியாதை எல்லாம் சில நேரத்தை கேலி பண்ணிடுவீங்க. அந்த குணத்தை நீங்க மாத்திக்கணும். நீங்க எப்படி கேலி கிண்டலோட பிறந்தீங்களோ அதே மாதிரி முன்கோபமும் உங்க கூட பிறந்தது. அது உங்க ரத்தத்திலே ஊர்னது. அதை நீங்க நீக்கினாதான் வெற்றி அடைய முடியும். முன்கோபம் இருந்தா நீங்க வெற்றி அடையவே முடியாது. மத்தவங்களை கடிஞ்சு பேசணும் அப்படின்னா உங்களுக்கு பயங்கர குசி, ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. அப்படியே அவன் நல்லா பேசிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இந்த குணத்தை மாத்திக்கங்க. இதெல்லாம் நீங்க மாத்திக்கிட்டாதான் மத்தவங்க யோசனை கேட்டு நடக்கூடிய நல்ல குணம் உங்ககிட்ட வரும். மத்தவங்க யோசனைக்கு நிராகரிக்காம செய்வீங்க. அதனால இதெல்லாம் நீங்க மறந்துடணும். மத்தவங்க உங்ககிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய குணம் என்ன தெரியுமா? நீங்க எதையும் அவ்வளவு சுலபமா நம்ப மாட்டீங்க. சொல்றவங்க யாரு அப்படின்னு பார்க்க மாட்டீங்க. ஆனா அவங்க சொல்றது உண்மையா அப்படின்னு பாப்பீங்க. அதனால தீர ஆராய்ச்சி பார்த்துதான் ஒத்துக்குவீங்க. அவங்க சொல்றதுல என்ன உண்மை இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஆனா நீங்க எதையும் அவ்வளவு சுலபமா நம்ப மாட்டீங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாத்திட்டையும் சௌஜன்யமா பழகிட மாட்டீங்க. உங்ககிட்ட பழகணும்னா அதுக்கு ஒரு தகுதி தராதர வேணும் அப்படின்னு நினைப்பீங்க. நம்ம கிட்டலாம் அவங்க பழகிட முடியுமா அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு செயலை செஞ்சுட்டு அப்புறமா யோசிக்கிற பழக்கம் உங்ககிட்ட கிடையாது. ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியே நல்ல யோசனை பண்ணி திட்டம் போட்டுதான் அந்த செயல் இறங்குவீங்க. இந்த குணத்தை உங்ககிட்ட நாங்க கத்துக்கணும். நீங்க மத்தவங்ககிட்ட கத்துக்க வேண்டிய குணம் என்ன தெரியுமா? என்னதான் நீங்க தீர ஆலோசனை பண்ணி செய்யுங்க, மத்தவங்க யோசனையை ஏத்துக்குங்க, ஏத்துக்காம போங்க. பொறுமையா செயல்பட நீங்க கத்துக்கணும். எப்படிதான் நீங்க ஆலோசனை பண்றதா இருந்தாலும் அந்த செயலை பொறுமையா செய்யறதுக்கு கத்துக்கணும். நிதானமா செயல்பட கத்துக்கணும். குறிப்பா தனக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறாங்க இல்லையா, அவங்க மனசு பாதிக்காத மாதிரி சிடு சிடுன்னு பேசாம அவங்களுக்கு தேவை நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம கீழே அவங்க வேலை செய்யறாங்க, அவங்கள நாம தான் அரவணைச்சு போகணும் அப்படின்னு அவங்ககிட்ட நல்ல வார்த்தைகளை பேசி அவங்கள தட்டி கொடுத்து அவங்ககிட்ட காரியத்தை சாதிக்கணும். இதையும் நீங்க கத்துக்கணும்.